லைவ் போயிட்டு தான் இருக்குண்ணா. ஆனால் எடுத்து பாருங்கண்ணா, லைவ் போகுதான் பாருங்க, போயிட்டு இருக்கு இல்லைண்ணா. தான் வந்துருக்குது சாருது. மறந்து போச்சா தொலைந்து போச்சா தேர்தல் அறிக்கை மறந்து போச்சா தேர்தல் அறிக்கை தொலைஞ்சு போச்சா. போராட்டம் இது போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம், இயக்க போராட்டம். வீணாகுது 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 காவிரி தண்ணீர் வீணாகுது, கடலில் கடந்து வீணாகுது. வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது அரசு வேடிக்கை பார்க்குது. சிரிக்குது சிரிக்குது கை கொட்டி சிரிக்குது, கர்நாடகா சிரிக்குது, தூங்குது தூங்குது தமிழக அரசு தூங்குது. மானம் போகுது மானம் போகுது, தமிழக மக்கள் மானம் போகுது. வயிறு எரியுது வயிறு எரியுது, தண்ணி இல்லாம வயிறு எரியுது. நாமக்கல் விவசாயிகள் வயிறு எரியுது. ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு ஏரிகளில் ஆக்கிரமிப்பு, குளம் குட்டையில் ஆக்கிரமிப்பு, கோடைகளில் ஆக்கிரமிப்பு. அகற்றிடு அகற்றிடு ஆக்கிரமிப்பை அகற்றிடு. வேண்டும் வேண்டும் காவிரி தண்ணீர் வேண்டும். நமக்கு மாவட்ட ஏரிகளுக்கு காவிரி தண்ணீர் வேண்டும். தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று காவிரி சரபங்கா இணைப்பு, காவிரி சரபங்கா இணைப்பு, முத்தாரி இணைப்பு, ஏரி வாய்க்கால் திட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று. தண்ணீர் கூட தண்ணீர் கூட நமக்கு மாவட்ட ஏரிகளுக்கு காவிரி தண்ணீர் கூட. சொன்னதை செய்யும் தமிழக அரசு, சொல்லாதை செய்யும் முதல்வரே. என்ன ஆட்சி என்ன ஆட்சி, தேர்தல் அறிக்கை என்ன ஆட்சி. காவிரி தண்ணீரை ஏரிகளுக்கு, நாமக்கல் மாவட்ட ஏரிகளுக்கு காவிரி தண்ணீரை கொடுக்கும் தேர்தல் அறிக்கை என்ன ஆட்சி. மறந்து போச்சா தொலைந்து போச்சா மறந்து போச்சா தொலைந்து போச்சா. முதல்வரே முதல்வரே தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை திமுகவின் தேர்தல் அறிக்கை தொலைஞ்சு போச்சா மறந்து போச்சா. என்ன ஆட்சி என்ன ஆட்சி. காவிரி யாரு இணைப்பு திட்டம், திருமணி முத்தாறு இணைப்பு திட்டம், மணமங்கா திட்டம், நாமக்கல் மாவட்ட ஏரிகளுக்கு காவிரி தண்ணீர் கொடுக்கிறோம் திட்டம். என்ன ஆட்சி என்ன ஆட்சி. தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று 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 நிறைவேற்று. நாமக்கல் மாவட்ட ஏரிகளுக்கு தண்ணீரை கொடுக்கிறோம் திட்டத்தை நிறைவேற்று. வீணாகுது வீணாகுது காவிரி தண்ணீர் வீணாகுது 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 காவிரி தண்ணீர் வீணாகுது. வெல்லட்டும் வெல்லட்டும் 10 ரூபாய் இயக்க போராட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும் போராட்டம் இது போராட்டம். 10 ரூபாய் இயக்க போராட்டம். போராட்டம் இது போராட்டம். 10 ரூபாய் இயக்க போராட்டம்.
விவசாயிகளுக்கான போராட்டம் உயரட்டும் உயரட்டும் உழவனின் கரங்கள் உயரட்டும் 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 உழவனின் கரங்கள் உயரட்டும் மலரட்டும் மலரட்டும் சட்டத்தின் ஆட்சி மலரட்டும் 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 சட்டத்தின் ஆட்சி மலரட்டும் வீணாகுது வீணாகுது காவிரி தண்ணீர் வீணாகுது கடலில் கலந்து வீணாகுது 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 காவிரி தண்ணீர் வீணாகுது கடலில் கலந்து வீணாகுது காய்ந்து கிடக்குது காய்ந்து கிடக்குது காய்ந்து கிடக்குது காய்ந்து கிடக்குது நாமக்கல் மாவட்ட ஏரிகள் நாமக்கல் மாவட்ட ஏரிகள் காய்ந்து கிடக்குது காய்ந்து கிடக்குது காய்ந்து கிடக்குது காய்ந்து கிடக்குது நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று காவிரி சரபங்க இணைப்பு திட்டத்தை காவிரி சரபங்க இணைப்பு திட்டத்தை திருமணி முத்தாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்று 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 ஏரி வாய்க்கால் திட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று ஏரி வாய்க்கால் திட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று போராட்டம் இது போராட்டம் 10 ரூபாய் இயக்க போராட்டம் போராட்டம் இது போராட்டம் 10 ரூபாய் இயக்க போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் 10 ரூபாய் இயக்க போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் இது போராட்டம் 10 ரூபாய் இயக்க போராட்டம் விவசாயிகளுக்கான போராட்டம் உயரட்டும் உயரட்டும் உழவனின் கரங்கள் உயரட்டும் மலரட்டும் மலரட்டும் சட்டத்தின் ஆட்சி மலரட்டும் வீணாகுது வீணாகுது காவிரி தண்ணீர் வீணாகுது கடல் கலந்து வீணாகுது காயுது காயுது நாமக்கல் மாவட்ட ஏரியிலே காய்ந்து கிடக்குது காய்ந்து கிடக்குது காய்ந்து கிடக்குது காய்ந்து கிடக்குது நெற்பயில காய்ந்து கிடக்குது நிறைவேற்று நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று 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 தமிழக அரசை நிறைவேற்று காவிரி தங்கள் காவிரி சரபங்க நிறைவேற்று நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று திருமணி முத்தாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று ஏரி வாய்க்கால் திட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று உன்னத செய்யும் தமிழக அரசை காவிரி ஆற்றில் பல ஆயிரம் கனஅடி தண்ணீர் கடலிலே கலந்து வீணாகி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் காவிரி ஆறு மேட்டூர் அணை நிரம்புகின்ற பொழுது மேட்டூர் அணை முழு கொள்ளளவு நிரம்புகின்ற பொழுது அந்த தண்ணீரை தமிழகத்திலே சேர்த்து வைப்பதற்கு இடமில்லாமல் காவிரி தண்ணீர் கடலில் கலந்து காவிரி ஆற்றின் மூலமாகவும் கொள்ளிடம் ஆற்றின் மூலமாகவும் நேரடியாக கடலில் கலந்து வீணாகின்றது. பருவமழை பொய்த்து போய் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் விவசாயம் தமிழகத்திலே பாழாகின்றது. காவிரி ஆற்றின் நீரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளில் நீர்நிலைகளில் சேகரித்து வைத்து தமிழகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்கள் மறுநிலையில் இருக்கின்றது. அது முக்கியமான திட்டம் சேலம் மாவட்ட ஏரிகள், நாமக்கல் மாவட்ட ஏரிகள், திருச்சி மாவட்ட ஏரிகள், பெரம்பலூர் மாவட்ட ஏரிகளை இணைக்கக்கூடிய காவிரி, சரபங்கா, திருமணி முத்தாறு, ஐயாறு, வெள்ளாறு இணைப்பு திட்டம் என்கின்ற திட்டம் கர்ம வீரர் காமராசர் ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்டு ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக
நாமக்கல் சேலம் மாவட்ட திருச்சி பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி வரக்கூடிய காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு ஐயாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுகிற கோரிக்கையை தொடர்ந்து 10 ரூபாய் இயக்கம் வலியுறுத்தி வருகின்றது. தற்போது காவிரி ஆற்றிலே வெள்ளம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த வெள்ள நீரை நாமக்கல் மாவட்ட ஏரியில் இணைக்கக்கூடிய ஏரி வாய்க்கால் திட்டத்தை, சரபங்கா திருமணி முத்தாறு இணைப்பு திட்டத்தை, ஐயாறு இணைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி 10 ரூபாய் இயக்கம் சார்பில் நடக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டத்திற்கு 10 ரூபாய் இயக்கத்தின் நாமக்கல் மாவட்ட துணை பொதுச் செயலர் ஆற்றல் மிகு செயல்முறைவர் குமாரபாளையம் சீனிவாசன் அவர்களை தலைமையேற்று 1 நிமிடம் தலைமுறையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ள வருகிறதற்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் நடைபெற இருக்கின்ற காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு இணைப்பு திட்டத்திற்கு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்துள்ள திமுக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று முன்னெடுக்கிறது 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக என்பதை தெரிவித்துக் கொண்டு மேலும் பேச வாய்ப்பளிப்பதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சமூக நீதி வாகன ஓட்டுநர் சங்கத்துடைய மாநில தலைவர், மரியாதைக்குரிய போராட்ட கதாநாயகன், தகவல் சென்ற போராளி, மிகச்சிறந்த சமூக ஆர்வலர் பத்மராஜ் அவர்களை எழுத்துரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். ரொட்டேட் பண்ணால் வீடியோ கட் ஆக மாட்டேங்குண்ணா. ஆமாம், கால் பண்ணால் கட்டாது. ரொட்டேட் பண்ணாங்கன்னா ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகாது. இப்படி திருப்பி ஆக மாட்டேங்குது. இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நம்ம அன்பு சகோதரர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எண்ணற்ற அறிக்கைகளை தேர்தல் வாக்குறுதிகளாக மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றும் வண்ணமே கொடுத்து கொண்டிருப்பதாகவே நாம் அனைவரும் கருத வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற ஏரிகள் இருக்கின்றது. அந்த ஏரிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எவ்வளவு ஏரிகள் இன்று பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை கேட்டால் இன்றைக்கு விரல் விட்டு எண்ணிவிடலாம். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சிறப்பான ஒரு நீர்வழி பாதை வழித்திட்டங்கள் அனைத்தையும் உருவாக்கி நமக்கு வைத்துவிட்டு செய்திருந்தார்கள். அதையெல்லாம் நாம் அனுபவித்து விட்டு இன்று அதை சீரழித்து விட்டு நம்மளுடைய அடுத்த சமுதாயத்திற்கு வாழ்வதற்குண்டான வழிகள் இல்லாமல் அதை அடைத்துவிட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இன்று 10 ரூபாய் இயக்கத்தினுடைய போராட்டமான காவிரி சரபங்கா இணைப்பினர் போராட்டத்தை எடுத்து உரைப்பதற்கும் அதை ஞாபகப்படுத்துவதற்கும் இன்று 10 ரூபாய் இயக்கத்தினுடைய போராட்டம் ஒரு வழியாக அமைய இருக்கின்றது. இதற்கும் நாம் தான் குரல் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. எத்தனையோ திட்டங்கள் கிடப்பில் கிடந்து கொண்டிருக்கின்றது. அந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்துவது போல இந்த திட்டத்தை மிக விரைவாக செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை தமிழக அரசு கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். ஒரு முறையும் நம்முடைய காவிரி ஆற்றில் எண்ணற்ற அளவு நீர்கள் கடந்து வீணாகி கொண்டிருக்கின்றது. இன்று எவ்வளவோ நவீன வளர்ச்சிகள் வந்தடைந்த போதிலும் நம்முடைய ஏரிகள் இன்றும் காணல் நீர் பூத்து குலுங்கும் ஒரு ஏரிகளாகவே இருக்கின்றது. காணல் நீர் என்றாவது நமக்கு நீர் ஆதாரத்தை கொடுக்குமா? நீர் ஆதாரத்தை அளிக்கும் ஒரு இடமாக அல்லவா இருக்கும். அதுபோல இருந்து கொண்டிருக்கின்றது. நாமக்கல் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளுக்கும் கடலில் கலந்து வீணாக செல்லக்கூடிய காவிரி நீர்களை ஏரிகளில் நிரப்பி நம்முடைய நாமக்கல் மாவட்டத்துடைய நீர் ஆதாரத்தை முதலில் பெருக்கப்பட வேண்டும். இன்று நாமக்கல் மாவட்டத்தினுடைய நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு குறைந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் அனைவரும் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் 150 அடியில் நிலத்தடி நீர் இருந்த இடத்தில் 800 அடிகள் போர் ஓட்டினாலும் கூட அங்கு ஒரு சொட்டு தண்ணிகள் இல்லாத அளவுக்கு நிலத்தடி நீர்கள் முழுவதுமாக வறண்டு விட்டது. ஏன் நமக்கு மழை பெய்யவில்லையா அல்லது நீர் ஆதாரங்கள் நமக்கு இல்லையா? நம்முடைய காவிரி ஆற்றில் வருடம் 365 நாளும் காய்ந்தே கிடைக்கின்றதா? அந்த அளவுக்கு நீர்நிலைமை மோசமாகிவிட்டதா? கிடையாது. இயற்கை நமக்காக வருடம் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் மறவாமல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதே போல நாம் இயற்கையை செயல்படுத்தக்கூடிய ஒரு சில கெட்ட காரியங்களை திருத்திக் கொள்வதற்குண்டான தண்டனையும் நமக்கு
வடநாடு கொடுத்தது போல கொடுத்து தான் இருக்கின்றது. இவ்வளவு நீர்கள் நமக்கு இயற்கை அளித்துமே கூட நாமக்கல் குடிநீர் பற்றாக்குறை எவ்வளவோ இடங்கள்ல இன்னைக்கு இந்த நாகராஜபுரம் அபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டா அங்கதான் பர்சனல் ஆபீஸ் அங்க இருக்கு. அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட குடிக்கிறதுக்கு இன்னைக்கு தண்ணி கிடையாது. கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு முன்னால் எப்படி குடத்தை தூக்கி கொண்டு பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் சென்றார்களோ அதுபோல சூழ்நிலை இன்றையும் கண்கூடாக நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இந்த அளவுக்கு நீர் பற்றாக்குறைகள் இருக்கு. நம்மளிடம் நீர் இல்லையா என்று கேட்டால் எண்ணற்ற நீர்கள் வீணாகிறது. இன்னைக்கு இவ்வளவு நவீன வளர்ச்சிகள் இருந்தும் இவ்வளவு ஏரிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்ல முடியாமல் கையாளாக தரமாக இருக்கிறதை நினைத்தால் கண்டிப்பாக வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். யார் வெட்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை. நம்ம தான் வெட்கப்பட்டுக்கணும். அது கொண்டு செல்வதற்குண்டான முயற்சிகள் எடுக்காததால் நம்ம தான் கண்டிப்பாக வெட்கப்பட்டுக்கணும். இன்று ஒரு இடத்துல எத்தனையோ மாநிலங்கள்ல ஒரு சொட்டு தண்ணீரை கூட வீணாக்காமல் அனைத்து தெருவுகளிலுமே சாலைகள் செல்கின்றதோ இல்லையோ நீர்வழி பாதைகளை அந்தந்த மாநிலங்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றது. அதுபோல நீர்வழி பாதைகள் நாம் தமிழகத்தில் அமைத்திருக்கின்றோம் என்றால் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமிப்பு வேண்டும் என்றால் செய்திருக்கின்றோமே தவிர நீர்வழி பாதைகள் நாம் உருவாக்கப்படவில்லை. ஏற்கனவே இந்த நீர்வழி பாதைகள் எண்ணற்ற நீர்வழி பாதைகள் அளிக்கப்பட்டு விட்டது. அவை அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனால் அது மாநில அரசுகளே ஆக்கிரமித்து அதில் மேல பல கட்டிடங்களை கட்டி இருக்கின்றது. இதெல்லாம் எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். நமக்கு இயற்கை எப்படி நமக்கு இந்த உடலை தந்ததோ இந்த உடலை உற்பத்தி ஆவதற்கு உடலை கொடுத்து அந்த உடலுக்குள் நம்ம உடலை புதைத்து அந்த உடலுக்கு தேவையான அனைத்து உறுப்புகளை வளர செய்வது போல வளர்ந்ததுக்கு பின்பு நம்மளது பூமியில பிரசவித்து நமக்கு வாழ்வதற்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் இந்த பூமியில் படைத்து வைத்திருக்கிறது இயற்கை. ஆனால் நாம் தாயின் கருவறையை மட்டும் கொள்ளவில்லை. தாயின் கருவறையை மட்டும் கொள்ளவில்லை. இயற்கை தாயினுடைய அடிவயிற்றையும் மார்பையும் சேர்த்து அறுத்து இன்றைக்கு இரத்த ஆறுகளாக ஓடவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் வரும் காலத்தில் நம்முடைய சன்னதிகள் எந்த அளவுக்கு இந்த பூமியில் வாழ முடியும் என்பது கேள்விக்குறியாகி இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஒரு சில அதிகாரிகளுமே இதுக்கு காரணம். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் வாழ வேண்டாமா? உங்களுடைய சன்னதிகள் இந்த பூமியில் வாழ வேண்டாமா? அவர்களுக்காக நம்ம உருவாக்கி வைக்க வேண்டாமா? கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதித்து வைத்து யாரும் பணத்தை திங்க முடியாது. யாரும் ஒரு பணத்தை அள்ளி ஒரு வாய் தின்னுட்டு போயிட முடியாது. ஆனால் இங்க வாழ்வதற்கு உண்டான ஒரு வளமான பூமியை விட்டு செல்ல வேண்டாம். முன்னோர்களுக்காக விட்டு செல்லவில்லையா? அவர்கள் அழித்து விட்டார்கள். இதை ஒரு அதிகாரிகளும் ஒரு அரசியல்வாதிகளும் உணர்ந்து இந்த நீர் மேலாண்மை திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திட்டத்தை அதிவிரைவில் செயல்படுத்த வேண்டும் என்று பத்ரா இயக்கத்தின் சார்பாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நண்பு உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் அரசு மருத்துவமனை மீட்பு போராடியும் 10 ரூபாய் இயக்கத்தின் மாவட்ட ஆலோசகருமான மரியாதைக்குரிய அண்ணன் வாசு சீனிவாசன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அன்புள்ள தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ்நாட்டில் நம்ம எல்லாத்துக்கும் போராட வேண்டியது இருக்குது. பார்த்தீங்கன்னா காவிரி தண்ணி அவ்வளோ வீணாக போயிருக்கு. 10 ரூபாய்க்கு தான் வந்து தமிழ்நாட்டுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி மக்களுக்கான போராட்டமாக இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த போராட்டமானது மிகப்பெரிய வெற்றி கொடுத்து தண்ணி கடலுக்கு வீணாக தடுக்கிறதுக்கு உண்டான ஆயத்த பணிகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனே செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பாரதிய கிசான் விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் CS குமார் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். இந்த 10 ரூபாய் இயக்கமும் பாரதிய கிசான் சங்கமும் இணைந்து காவேரி நீரில் அதிகமாக செல்லும் போது அதை இந்த மாவட்ட மக்களுக்கு பயன்படுத்தும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 10 ரூபாய் இயக்க மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அதே மாதிரி மற்ற இயக்கத்திலிருந்தும் இந்த விவசாயிகளுக்காக உதவி செய்ய வந்த மகளிர் அணி, பெண்கள், பெரியோர்களுக்கு நன்றி, வணக்கம். ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதும் 10 டிஎம்சியிலிருந்து 13 டிஎம்சி தண்ணி கடல்ல போய் கலக்கிறது. அந்த நீரை
இந்த மாவட்ட மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த திட்டமானது கர்மவீரர் காமராஜ் அவர்கள் இருக்கும் போதே திட்டம் இதுதான் அப்படிங்கிறது வகுத்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநில அரசு தேர்தல் அறிக்கையிலையும் இதை சொல்லியிருக்காங்க. நாங்க வேற எதுவும் கேட்கல. இந்த மாவட்ட விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த நம்ம தமிழக முதலமைச்சரை இந்த திட்டத்தை நிறைவேற்றி கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த நதியானது சல்பங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் அவருடைய சாபம் போக்குவதற்காக இந்த நதியையும் ஸ்ரீமூர்த்தி அந்த உருவாக்கி இந்த மாவட்ட மக்களுக்கு பயன்பெற வேண்டும். விவசாயத்துக்கு, ஆட்டு மாட்டுக்கு, குடிநீருக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவதற்காக அந்த முனிவர் கொண்டு வந்திருந்தார். அதனால இந்த திட்டத்தை நிறைவேற்றி நாமக்கல் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தொடர்ந்து நாமக்கல் நகரிலே நாமக்கல் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை தொடர்ந்து கட்சி பேதமின்றி அனைவரையும் ஒருங்கிணைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் பாஸ்கர் அவர்களை எழுத்துரையாற்ற உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். இங்கே எழுச்சியும் புரட்சியுமாக இந்த காவிரி நதிநீரை வீணாகாமல் ஏரிகளுக்கு நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய பத்திரிகை பொதுச் செயலாளர் விஸ்வராஜ் அவர்களே மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த அரசாங்கமானது சாராய ஆலை எப்படி வீடு வீடு கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்று சொன்னால் சிறப்பாக செய்யும். இந்த காவிரி நதிநீரை மாவட்டத்தில் உள்ள ஏரிகளுக்கு கொண்டு சென்று நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் அது செய்யாது. ஏனென்றால் அதுக்கு நோக்கம் இல்லை. அதன் நோக்கம் பூராம இந்த தமிழ்நாட்டை சுரண்டி கொடுத்து ஆளும் ஆட்சியாளர்கள் பெரும் கோடீஸ்வரராக உலக பணக்காரராக பெறுவதற்கு இந்த நாட்டை மக்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த திராவிட கட்சிகள், திமுக போன்ற கொடிய கட்சிகள் இது போன்ற நதிநீர் பிரச்சனைகளை, நதிநீரை வீணாகாமல் ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டத்தை செய்ய போவதில்லை. ஒரு பக்கம் எல்லா ஏரியிலும் தண்ணி இல்லாம காயுது, இன்னொரு பக்கம் நாமக்கல் நகரில் இருந்து வெளியேறுகின்ற நச்சு கழிவு நீரானது ஒரு ஏரியை, தூசூர் ஏரியை நாசம் பண்ணி அந்த பகுதியில் உள்ள அனைத்து நிலங்களையும் மலடாக்கி கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் இந்த மாநகராட்சி ஆகிய நாமக்கலை மாநகராட்சி அறிவிக்கிறது. ஆனால் நகராட்சியில் இருக்கின்ற வெளியேறுகின்ற கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கு இதற்கு பக்கத்தில் இந்த அரசாங்கம் தூசூர் ஏரியை இந்த கழிவுநீரை கொண்டு நிரப்புகிறது. காவிரி ஆற்றில் வருகின்ற உபரி நீரை தலைவர் அவர்கள் விஸ்வராஜ் அவர்கள் சொன்னது போல சரபங்கா, திருமணி முத்தாறு போன்ற ஏரிகளுக்கு கால்வாய் அமைத்து நீராதாரத்தை நிரப்பக்கூடிய திட்டத்தை மிக எளிமையாக செய்யலாம். இதை உடனடியாக செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் அனைத்து அமைப்புகளும் கட்சி சாராமல் ஒருமித்த அமைப்பாக சேர்ந்து பெரும் திட்டத்தை கையிலிருந்து நாங்களே அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஹிம்சா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவரும் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலருமான மரியாதைக்குரிய காந்தியவாதி டி ரமேஷ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். 10 ரூபாய் இயக்கம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் சாதாரண எளிய மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவே அமைகிறது. அது எல்லோரும் அறிந்தது. அந்த அடிப்படையில் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் நல்வெளி அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர் அவர்களும் அந்த சார்ந்த பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் இந்த சிறப்பு விருந்தினராக வந்து கொண்டிருக்கக்கூடிய
நமது ஓட்டுநர் சங்க மாநில தலைவர் பொப்பராஜ் ஐயா அவர்களும், அதே போல நமது நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்களும், பாரதிய கிசான் மாநில அமைப்பாளர் CS குமார் அவர்களும் கலந்து கொண்டு அவரோடு அமைப்பினுடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். குறிப்பாக நமக்கு காவிரி நீர் நமக்கு கடலில் போய் சேருது, ஆனா மக்களுக்கு சேரல. காரணம் என்னன்னா, அதை முறையாக ஏரிகள்லயும் குளங்களிலையும் நிரப்பி அந்த நீர் ஆதாரத்தை வளப்படுத்தணுங்கிற அக்கறை அதிகாரிகளுக்கோ அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெருமக்களோ முதலமைச்சர் உள்ளிட்ட அரசினுடைய அதாவது மக்கள் பிரதிநிதிகளுக்கோ அக்கறை இல்லை. ஏன்னா இப்போ தண்ணி நமக்கு ஆறுல கிடைக்கல, ஆனால் வீடுகளுக்கு தண்ணீரை குடிநீர் ஒரு குடம் 25 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்கிறார்கள். நம்ம கண்கூட பார்க்கிறோம். இன்னும் 1 லிட்டர் தண்ணி 30 ரூபாய்க்கு, 2 லிட்டர் தண்ணி 40 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. ஆனா விற்பனை செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கிறது, குடிநீர் கிடைக்கல. காரணம் என்னன்னா, நம்ம விற்பனை செய்யக்கூடிய தண்ணீர் அங்க போய் எடுக்கிறாங்க. அந்த ஆறு போகுதுன்னா அந்த ஆற்றுல போய் தண்ணீரை அவங்க ஒரு டெண்டர் வச்சு எடுத்துக்கிறாங்க, அல்லது இப்ப இன்னைக்கு விற்பனை செய்யற அளவுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த நீரை ஏரிகளுக்கு கொண்டு ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கான திட்டத்தை வகுத்திருந்தும் கூட அதை நடைமுறைப்படுத்தலாம். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாம் வெகுஜன மக்கள் கூடியிருக்கக்கூடிய, அதாவது குறிப்பா விவசாய பெருமக்களும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காகத்தான் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அதனால இந்த போராட்டத்தை செய்தி ஊடகங்கள் வாயிலாக பார்ப்பவர்கள் பகிர்ந்து இது ஒரு எழுச்சியாக மாற்றி இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்க வீட்டிலே இருந்தாலும் கூட சரி, இந்த போராட்டத்தை கண்கூடாக கண்டவர்கள் அல்லது இந்த மாதிரியான செய்திகளை, அதாவது சமூக வலைதளத்தில் கண்டவர்கள் இதை அரசுக்கு கொண்டு போய் சேர்ப்பதமாக, குறிப்பாக இந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இது போய் சேர்க்கிற அளவுக்கு நாம் செய்தியை பகிர்ந்தளிக்கணும், பகிர்ந்து கொண்டு போய் சேர்க்கணும் என்பது ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு. நன்றி, வணக்கம். ₹10 இயக்க நிர்வாகிகள் சார்பிலே 10 ரூபாய் மாநில செயலாளரும் இந்த திட்டத்தை காவிரி உபரி நீரை சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் மாவட்ட ஏரிகளிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான பொதுப்பணித்துறையை தொடர்ச்சியாக கடிதம் மூலமாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் பொதுப்பணித்துறையுடைய தலைமை பொறியாளரையும் அடிக்கடி நேரில் சந்தித்து இந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவத்தை இந்த திட்டத்தை ஈர்த்து போகாமல் அரசு கொண்டு போய் சேர்ந்து கொண்டிருக்கூடிய 10 ரூபாய்க்கு மாநில சேர்மன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்திலே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியே தீர்வேன் நோக்கத்தோடு நாம் சார்ந்த 10 ரூபாய் இயக்கத்தின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தோழமைகளும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அதனோடு கூட நாம் தமிழர் கட்சி அதனுடைய நிர்வாகி சகோதரர் பாஸ்கர் அவர்கள், நாமக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனை மீட்பு குழுவின் வழிகாட்டி அண்ணன் வாசு அவர்கள், பாரதிய கிசான் சங்கத்தினுடைய நிர்வாகி அண்ணன் அவர்கள் ஆகியோரும், பாரதிய கிசான் சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகி சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்கள், உணர்வோடு இங்கே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டம் என்றால் ஆண்கள் தான் வர வேண்டுமா என்ற கேள்வியோடு இங்கே எங்களுடைய சகோதரர்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஏன் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள் என்றால், காய்கறிகளை அதிக விலை கொடுத்து வாங்குகின்ற சூழல் இன்றைக்கு இருக்கிறது. வீட்டுக்கான பட்ஜெட் நிதி தயாரிப்பை அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் நிதி பட்ஜெட் தயாரித்தாலும் கூட பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. வருமானம் வருகிறது, ஆனால் செலவு அதை விட அதிகரிக்கிறது. எங்கே செலவு செய்யப்படுகிறது என்றால், அன்றாட உணவுக்கு மிக அதிக அளவில் பணம் செலவழிகிறது. உங்களுக்கு விலைவாசி குறைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உற்பத்தி அதிகரிக்க வேண்டும்.
காய்கறிகள் அதிக அளவில் உற்பத்தியாக வேண்டும், நெல் உற்பத்தியாக வேண்டும். உற்பத்தி அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? விவசாயிகள் அதிக அளவில் பயிர் செய்ய வேண்டும். விவசாயிகள் பயிர் செய்வதற்கு நீர் வேண்டும். நம்முடைய மாத சம்பளம் ஆகக்கூடிய சகோதரர்கள் இருப்பீர்கள், எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த நீர் என்று அதனுடைய அடிப்படை அவருடைய மூலாதாரத்தை தேடி போகும்போது தெரிகிறது. நீர் உயர வரப்புயரும், வரப்புயர வாழ்வுயரும், வாழ்வு உயரும் என்ற சொல்லுக்கேற்ப நம்முடைய ஏரிகளிலே நீர் உயர்ந்தால், சர்வகா திட்டம் நிறைவேற்றப்பட்டால் நாமக்கல் மாவட்ட ஏரிகளிலே நீர் உயரும், நம்முடைய விவசாயிகளுடைய வரப்பு உயரும், அவர்களோடு கூட நம்முடைய வாழ்வும் உயரும் என்ற சிந்தனையோடு ஆளுகின்ற மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும் இந்த திட்டத்தினை கிடப்பில் போட்டது போதும். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் போல 50 ஆண்டுகால 100 ஆண்டுகால திட்டமாக இதை மாற்றிவிடாமல் உடனடியாக நம்முடைய சங்ககிரி வரை கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் வரக்கூடிய ஒரு 6 மாதங்களிலே நாமக்கல் நகருக்கு வர வேண்டும், தூசூர் ஏரிக்கு வர வேண்டும், ஐயாறு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஐயாறு பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு நாமக்கல் மாவட்டம் கேட்கிறது தண்ணீர் கொடுங்கள் என்று உங்களுக்கும் சேர்த்து திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டங்களுக்கும் சேர்த்தே நாங்கள் போராடுகிறோம். விவசாயிகளிடம் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நாமக்கல் மாவட்ட விவசாயிகளாகட்டும், ஏனைய திருச்சி மாவட்ட விவசாயிகளாகட்டும், வரக்கூடிய அக்டோபர் 2 கிராம சபை கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கள். சரபங்கா மேட்டூர் சரபங்கா காவிரி இணைப்பு நீர் திட்டத்தை தமிழக அரசு உடனே நிறைவேற்று என வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி கிராம சபை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அதை அனைத்து கிராம சபை கலந்து கொண்ட சகோதரர்களும் மாவட்ட ஆட்சியரும் வழங்குவதோடு அந்த தீர்மான நகலை தமிழக அரசிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என இந்த நேரத்திலே கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். இந்த திட்டம் சங்ககிரி வரை கொண்டு வரப்பட்டதன் விளைவாக கடந்த 20 நாட்களுக்கு முன்னால் சேலம் மாவட்ட ஆட்சியர்கள் அந்த நீரேற்றும் அந்த திட்டத்தினை துவக்கி வைத்தார்கள். அதன் வழியாக சுமார் 4000 ஏக்கர் பயிர் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்டாலே சுமார் 1 லட்சம் ஏக்கர் விவசாய பாசனம் அடையும் என அரசாங்கம் தெரிவிக்கிறது. இந்த திட்டம் இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் சுமார் 10 முதல் 20 லட்சம் ஏக்கர் விவசாயம் செய்ய முடியும் என்ற சூழல் உள்ளது. எனவே தமிழக அரசு இதனை கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த திட்டத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நான் சற்று முன் பேசும்போது மத்திய அரசை கேட்டுக்கொண்டேன். மத்திய அரசை எதற்காக கேட்டுக்கொண்டோம் என்றால் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை கொண்டே கூட இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். தமிழக அரசு நினைத்தால் இந்த திட்டம் 100 நாள் பணியாளர்களை வைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இன்னும் உங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது என்றால் நாங்கள் கூட தன்னார்வலர்களாக அந்த திட்டத்திலே செயல்பட நாளையே மண்வெட்டியும் கடப்பாறையும் எடுத்துக்கொண்டு வர தயாராக உள்ளோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். போராட்டத்துக்கு தலைமைக்கூடிய மாநில துணை செயலாளர் சீனிவாசன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற நாமக்கல் அரசு மருத்துவமனை மீட்பு போராட்டக் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதுரவாயகத்தினுடைய மாவட்ட ஆலோசகர் அண்ணன் வாசு சீனிவாசன் அவர்களே, அனைத்து சமூக நீதி வாகன ஓட்டுநர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் போராடி பத்மநாதன் அவர்களே, பாரதிய கிசான் விவசாய சங்கத்தினுடைய மாநில அமைப்பாளர் என்னுடைய அருமை பெரியவர் குமார் அவர்களே, காந்திவாதி ரமேஷ் அவர்களே, மாநில மதுரவாயகத்தினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்களே, மதுரவாயகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியம் அவர்களே, கதிர்வேல் அவர்களே, எஸ் பழனிசாமி அவர்களே, நாமக்கல் மாநகர மாவட்டத்தின் செயலாளர் மா சுப்பிரமணியம் அவர்களே, நாமக்கல் மாநகர அமைப்பாளர் போராடி கணேசன் அவர்களே, நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், விபத்திலே பாதிக்கப்பட்டு மருத்துவ ஓய்விலே இருந்தாலும் கூட திருமணி முத்தாறு என்னுடைய ஆறு என்னுடைய ஆற்றிலே காவிரி நீர் கலக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று அறிவிப்பு வந்திருக்கிற மரியாதைக்குரிய ராஜா முகமது அவர்களே,
சேந்தமலத்துடைய ஒன்றிய செயலாளர் ஸ்ரீதர் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் அவர்களே, சேந்தமலம் ஒன்றிய செயலாளர் கூச்சல்ல ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்களே, மாவட்ட மகளிர் பொறுப்பாளர்கள் அருமை சகோதரி கவிதா அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, விவசாய அணியினுடைய செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே, மாவட்ட இணைச் செயலாளர் ஜெகநாதன் அவர்களே, சுத்திக்குளம் முருகன் அவர்களே, கபிலர்மலை ஒன்றியத்துறை செயலாளர் லோகநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய நாமக்கல் ஒன்றிய செயலாளர் ரமேஷ்குமார் அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர்கள் செல்வராஜ், வெங்கடாசலம், நாமகிரிப்பேட்டை சந்தோஷ்குமார், செல்வராஜ், விஜயலட்சுமி, துரைசாமி, பாலுசாமி, செல்வராஜ் உள்ளிட்ட 10 ரூபாய்க்கு நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு வரலாற்று புகழ்மிக்க போராட்டத்தை, அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய உங்கள் அனைவருக்கும் 10 ரூபாய்க்கு சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, ஒரு சின்ன திட்டம், காவிரி ஆற்றில தண்ணீர் நிரம்பி சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு வருடத்திற்கு காவிரி ஆற்றில் தண்ணீர் விட சொல்லி கர்நாடகாரங்க ஒவ்வொரு மாதமும் தமிழக அரசாங்கம் கெஞ்சி கொண்டிருக்கின்றது. பெரு வெள்ளம் வருகின்ற பொழுது மேட்டூர் அணை முழுமையாக நிரம்புகின்ற பொழுது அந்த தண்ணீர் காவிரி ஆற்றின் வழியாக, கொள்ளிடம் ஆற்றின் வழியாக நேரடியாக காவிரி ஆற்றில் சென்று கலக்கின்றது. ஒரு வருடத்திற்கு 10 to 14 டிஎம்சி தண்ணீர் காவிரி ஆற்றில் வீணாக கடலில் சென்று கலக்கின்றது. கர்நாடகாரன் கேட்கலாம், கர்நாடக அரசாங்கம் கேட்கின்றது. கர்நாடகத்துடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் செருப்படிச்ச மாதிரி கேட்கிறார் தமிழகத்தை பார்த்து, தமிழக அரசை பார்த்து. இப்ப காவிரி ஆற்றில் நாங்கள் விடுற தண்ணி கடல்ல போய் கலக்குது. இந்த காவிரி ஆற்று தண்ணீரை சேர்ப்பதற்கு தமிழகத்திடம், தமிழக அரசிடம் ஏதாவது திட்டம் இருக்கின்றதா? இதை சேர்ப்பதற்கு, வீணாவுடைய தண்ணீரை சேர்ப்பதற்கு கர்நாடகா தயாராக இருக்கின்றது. என்கிட்ட விடுங்க, நான் டேம் கட்டிக்கிறேன்னு சொல்லி கர்நாடகக்காரர் கேட்கலாம். தமிழகத்தில் மிகப்பெரிய திட்டம் இருக்கின்றது. ஐயா தர்மவீரர் காமராசர் ஆட்சியிலே தமிழகத்துடைய விவசாயிகளுடைய கோரிக்கை அடிப்படையிலே அன்றைக்கு பொதுப்பணித்துறை ஒரு திட்டமிடலை இடுகின்றது. காவிரி ஆற்றிலே சேரக்கூடிய உபரி நீரை சரபங்காறு, திருமணிமுத்தாறு, கருவரட்டாறு, ஐயாறு, வெள்ளாறு வழியாக தமிழகத்திலே 10 மாவட்டங்கள் பயனடையக்கூடிய திட்டத்தை தீட்டுகிறார்கள். அன்றைய திட்ட மதிப்பீட்டில் 100 கோடி தேவைப்படுகின்றது. திட்ட மதிப்பீட்டிற்கான 100 கோடி அன்றைக்கு பணம் இல்லாதால் திட்டம் கிழக்கிலே போடப்பட்டது. இன்று வரை இந்த திட்டம் கிழப்பில் இருக்கின்றது. இந்த திட்டம் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான திட்டம் கிடையாது. பெருசா ஒரு டேம் கட்டி சேர்க்கக்கூடிய திட்டம் கிடையாது. காவிரி ஆற்றுல மேட்டூர் அணை நிரம்புகின்ற பொழுது நிரம்பி வரக்கூடிய தண்ணீரை காவிரி ஆற்றில் மேட்டூர் அணைக்கு வடக்கு பகுதிய ஒரு கால்வாய் வெட்டுகின்றார்கள். அந்த கால்வாய் வழியாக மேச்சேரி வழியாக இந்த நீர் சரபங்கா ஆற்றிலே போய் சேர்கின்றது. சரபங்கா ஆற்றிலே சேர்ந்த பிறகு இந்த நீர் ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காவிரி ஆற்றில் மீண்டும் சேர்கின்றது. நடுவிலே ஒரு இடத்திலே தடுப்பணை கட்டி நீரை மேலேற்றி வாய்க்கால் மூலமாக சேர்க்கின்ற பொழுது மகுடஞ்சாவடி அருகே இருக்கக்கூடிய திருமணமுத்தாரின் கிளையாரான பொன்னி ஆற்றிலே இந்த ஆற்றை இந்த கால்வாயை இணைக்கின்றார்கள். இயற்கையாக இந்த தண்ணீர் மகுடஞ்சாவடியிலிருந்து மகுடஞ்சாவடி ஒன்றியம், வீரபாண்டி ஒன்றியம், வெண்ணந்தூர் ஒன்றியம், நல்லச்சமுத்திர ஒன்றியம், எலச்சிப்பாளையம் ஒன்றியம், பரமத்திவேலூர் ஒன்றியம், கபிலமலை ஒன்றியம், இந்த பகுதிகளெல்லாம் கடந்து நஞ்சை இடையாற்றினை போய் இந்த காவிரி ஆற்றிலே திருமணிமுத்தாறு வழியாக இந்த புதிய திட்டத்தின் கீழ் காவிரி ஆற்று நீர் உபரி நீர் செல்கின்றது. நடுவில் ஒரு இடத்தில் தடுப்பணை கட்டி நீர் ஏற்றம் செய்கின்ற பொழுது இந்த நீர் புதுச்சித்தரம் ஒன்றியம், ராசிபுரம் ஒன்றியம், சேந்தமலம் ஒன்றியம் இந்த பகுதியில் ஏரிகளை நிரப்பி நம்முடைய தூசூர் ஏரியில இணைக்கப்படுகின்றது. தூசூர் ஏரியில இணைக்கப்பட்ட பிறகு இந்த தண்ணீர் இயற்கையாக காவிரி ஆற்றினை சென்றடைந்து பல்வேறு ஏரிகளை நிரப்பி நடுவில் ஒரு இடத்தில் தடுப்பணை கட்டி எருமப்பட்டி ஒன்றியம், சாப்பேட்டை ஒன்றியங்களை இணைக்கக்கூடிய வகையில் கருவரட்டாற்றிலே இந்த ஆற்று காவிரியுடைய உபரி நீரை சேர்க்கின்ற பொழுது இயற்கையாக இந்த நீர் மாயனூர் டேம் வரை காவிரி ஆற்றிலே செல்கின்றது. ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் தூரம். இந்த இடத்தில் மீண்டும் ஒரு தடுப்பணை கட்டி நீரினை மேலேற்றுகின்ற பொழுது ஐயாற்றிலே இந்த நீரை இணைப்பதன் மூலமாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் இணைக்கப்படுகின்றது. குணசீலம் அருகே ஐயாற்றிலே மீண்டும் காவிரியிலே இந்த உபரி நீர் சென்று கலக்கின்றது. மீண்டும் இந்த ஐயாற்றிலே ஒரு குறுகிய தடுப்பணை கட்டி நீரினை மேலேற்றுவதன் வாயிலாக வெள்ளாற்று வரை பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் பயனடையக்கூடிய வகையிலே இந்த திட்டத்தை கொண்டு செல்ல முடியும். இந்த அளவிற்கு மிகப்பெரிய நல்ல திட்டம் சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டத்திலே
500க்கும் மேற்பட்ட ஏரிகளை இணைக்கக்கூடிய இந்த உன்னதமான திட்டத்தை தமிழக அரசாங்கம் கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. முந்தைய அரசாங்கம் இதற்கான சர்வே பணிகளை செய்திருக்கின்றார்கள், திட்ட மதிப்பீட்டை தயார் செய்திருக்கின்றார்கள். அதில் முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் 100 ஏரிகளை இணைக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சொந்த பகுதியை இணைக்கக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் அன்றைய தினம் அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய சரோஜா அம்மையார் அவர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் தொகை கிடைக்கவில்லை என்பதற்காக இந்த திட்டத்தில் முட்டுக்கட்டை போட்டு நாமக்கல் மாவட்ட ஏரிகளை இந்த திட்டத்தில் சேர்க்காமல் விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சதீஷ் சொன்னது போல் சேலம் மாவட்ட ஏரிகளுக்கு காவிரி உதவி சொல்லுகின்றது, 100 ஏரிகளுக்கு சொல்லுகின்றது. ஆனால் நாமக்கல் மாவட்ட ஏரிகள் விடுபட்டு போய்விட்டது. நாம் கேட்கின்றோம், இயற்கையாக காவிரி நீர் கடலுக்கு செல்ல வேண்டும். எங்களுக்கு தேவை அரை டிஎம்சி தண்ணீர். அந்த அரை டிஎம்சி தண்ணீரை நாமக்கல் மாவட்ட ஏரிகளுக்கு, பெரம்பலூர் திருச்சி மாவட்ட ஏரிகளுக்கு இணைக்கக்கூடிய இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இது கூடுதலாக இன்னொரு மிகப்பெரிய பலம் இருக்கின்றது. வீரபாண்டி அருகே இந்த திட்டத்திலே ஒரு தடுப்பணை கட்டி நீரை மேலாட்சி செய்து பனமரத்துப்பட்டி ஏரிக்கின்ற 3700 ஏக்கர் பரப்புல கொண்ட குட்டி கடலான பனமரத்துப்பட்டி ஏரியிலே காவிரி உபரி நீரை சேர்க்கின்ற பொழுது ஏரி நிரம்பிய பிறகு பனமரத்துப்பட்டி ஏரியிலிருந்து தண்ணீரை நீரேற்றம் செய்து சரபங்கா நதியிலே சேர்க்கின்ற பொழுது, வசிஷ்ட நதியிலே சேர்க்கின்ற பொழுது 240 கிலோமீட்டர் தூரம் இயற்கையாக காவிரி நீர் பயணித்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை வரை இந்த திட்டத்தில் நீர் இயற்கையாக செல்லும். அந்த பகுதியிலே 500க்கும் மேற்பட்ட ஏரிகளை நிரப்புவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இயற்கையோடு சார்ந்த அரசாங்கத்துக்கு செலவு குறைவான இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையினை 10 ரூபாய் இயக்கமும் விவசாயிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம். பனைமரத்துப்பட்டி ஏரியில 3600 ஏக்கரிலே தண்ணீர் நிரப்பிட்ட பொழுது ராசிபுரம் கூட்டு குடியிருக்கிறதுக்கு ஓவரூர்ல இருந்து 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி தண்ணி கொண்டு போறாங்க. இவ்வளவு செலவு பண்ணி கொண்டு போகவே தேவையில்லை. இந்த 200 கோடியில பாதி செலவு செய்து பனமரத்துப்பட்டி ஏரிக்கு காவிரி நீரை நிரப்பி பனைமரத்துப்பட்டி ஏரியிலிருந்து 40 அடி உயரம் ஏற்றினால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பனைமரத்துப்பட்டி ராசிபுரம் கூட்டுக்குடியிருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியிலே இந்த தண்ணீரை ஏற்றினால் பனைமரத்துப்பட்டியிலிருந்து ராசிபுரம் நகர மக்களுக்கு குடிநீர் தாராளமாக இயற்கையாக எங்கேயுமே பம்பிங் பண்ணாம, மின்சார செலவு இல்லாம, எந்த பராமரிப்பு செலவு இல்லாமல் இயற்கையாக காவிரி தண்ணீர் ராசிபுரம் நகர மக்களுக்கு கிடைக்கும். இப்படி மிக உன்னதமான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய, விவசாயிகளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த காவிரி, சரபங்கா, திருமணிமுத்தாறு, ஐயாறு, கருவரக்காறு, வெள்ளாறு இணைப்பு திட்ட வாய்க்கால் பணியை ஏரி வாய்க்கால் திட்டம் என்கிற காமராஜர் காலத்தில் கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே 4 இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்ட தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள், சேலம் மாவட்ட தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள், பெரம்பலூர் மாவட்ட தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள், திருச்சி மாவட்ட தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றது, நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொன்னதையும் செய்வோம் என்கின்றார்கள். அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே 4 இடத்திலே சொன்ன இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இதுவரை சிறு துரும்பை கூட அவர்கள் கிள்ளி போடவில்லை. 10 ரூபாய்க்கு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கடிதம் வைக்கின்றோம். 10 ரூபாய்க்கு மாநில செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் 3 மாதங்களுக்கு ஒருமுறை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை, பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளரை நேரில் சந்தித்து இந்த திட்டம் தொடர்பாக அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதலை சொல்லி அவர்களை தூங்காமல் கட்டி எழுப்பி இந்த திட்டத்தை உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆட்சிக்கு சென்ற திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர் போன்றவர்கள் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு, நிதி பெற்றுத் தருவதற்கு எந்த வேலையுமே செய்யவில்லை. 10 ரூபாய்க்கு மாநில வழக்கறிஞர் சதீஷ்குமார் மிக தெளிவாக சொன்னாரு, நீங்க மத்திய அரசாங்கத்தில் போய் 1000 கோடி கடன் கேட்க தேவையில்லை. மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை செய்தது. 100 நாள் வேலை பணியாளர்களை கொண்டு, மகாத்மா காந்தி ஊரக வேலை ஒத்துழைப்பு திட்ட பணியாளர்களை கொண்டு இந்த திட்டத்தை 50 விழுக்காடு செயல்படுத்தி விடலாம். ஏனென்றால் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை, சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இது இயற்கையோடு இணைந்த மாவட்டம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையிலே மேற்கு பகுதியில் பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழைக்கும் மெட்டாளாவில் இருக்கக்கூடிய கோரையாற்று வழியாக ராமகிரிப்பேட்டை ராசிபுரம் ஒன்றிய பகுதியை இணைத்து சூச்சத்திரம் வழியாக திருமணிமுத்தாருக்கு ஆறு தண்ணி போகும். கோதமலையில் பெய்கிற மழை தண்ணி ராசிபுரம் ஏரி வழியாக திருமணிமுத்தாருக்கு வந்துடும். ஏற்காடு மலையினுடைய மேற்கு பகுதியில் பெய்யக்கூடிய மழைநீர் திருமணிமுத்தாருக்கு வழியாக நாமக்கல் மாவட்டத்தின் வழியாக கடலுக்கு காவிரி ஆற்றின் வழியாக பெறுகிறது. இப்படி இயற்கையாக
நீரோட்டம் ஆட்டார்கள் ஆறுகள் இருக்கின்றது. இவையெல்லாம் நாமக்கல் மாவட்டம் ஏரிகளை இணைத்து செல்கின்றது. எனவே தமிழக அரசாங்கம் இந்த காவிரி உபரி நீரை அரைக்கும் தண்ணீரை நாமக்கல் சேலம் மாவட்ட திருச்சி பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையினை முதற்கட்ட கோரிக்கையை 10 ரூபாய் இயக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைத்து அடுத்தபடியாக நாமக்கல் நகரிலே நாமக்கல் மாவட்டத்துடைய விவசாயிகளை அனைத்து விவசாய சங்கங்களையும் இணைத்து மிகப்பெரிய கருத்தரங்கத்தை நடத்தி தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வேலை திட்டத்தை 10 ரூபாய்க்கு மாவட்ட செயலாளரும் விவசாயிகளின் பொறுப்பாளருமான மரியாதை